போன ஆடியோவில் 7வது ஸ்கந்தம் முடிஞ்சது. இந்த ஆடியோவில் 8வது ஸ்கந்தம் ஆரம்பமாறுது. இந்த முதல் அத்தியாயத்துல சுவாயம்புவன், சுவாரோசிஷன், உத்தமன், தாமசன் என்ற 4 மனுக்களை பத்தி சொல்றார். என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். பரீட்சித்து ராஜன் சொல்றான், அஞ்ஞானமான அந்தகாரத்தை போக்கும் குருவான ஸ்ரீ சுகமகரிஷியே, இதுவரைக்கும் சுவாயம்புவ மனுவின் வம்சத்தை பத்தி விவரமா சொன்னேள். அந்த வம்சத்தை சேர்ந்த பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ரர்கள் என்ற 4 வர்ணத்தவர்கள் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மங்களையும் பிரஜாபதிகளான மரீச்சி முதலியவர்களின் சிருஷ்டி கிரமத்தையும் பத்தி சொன்னேள். இது போல மற்ற மனுக்களோட சரித்திரங்களையும் அவளோட வம்சத்தை பத்தியும் சொல்லுங்கோ. தன்னை பற்றினவருடைய பாவங்களை போக்கும் தன்மையுடைய பகவானுடைய அவதாரங்களையும் சரித்திரங்களையும் எந்தெந்த மன்வந்தரங்களில் பண்டிதர்கள் பாடுறாளோ அந்தந்த மன்வந்தரத்து சரித்திரங்களை எல்லாம் கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதை பத்தி சொல்லுங்கோ. ஜகத் ரட்சகனான பகவான் நடந்த மன்வந்தரத்தில் செய்தவைகளையும் நடக்கிற மன்வந்தரத்தில் செய்கின்றவைகளையும் நடக்க போற மன்வந்தரத்தில் செய்ய போகின்றவைகளையும் எனக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்போ சுகர் சொல்றார், இப்போ நடக்கிற கல்பத்துல சுவாயம்புவன் முதலிய 6 மனுக்கள் கடந்து விட்டார்கள். அவர்களில் முதல்வனான சுவாயம்புவ மனுவின் வம்சத்துல தேவாதிகளான சமஸ்த பிராணிகளும் பிறந்தா. அவனுடைய வம்சத்தையும் சரித்திரத்தையும் உனக்கு நான் ஏற்கனவே விவரமா சொன்னேன். அந்த மனுவின் பெண்ணான ஆகூதி, தேவகூதி என்ற இருவரிடத்திலும் ஷாட்குண்ய பூரணனான சர்வேஸ்வரன் கபிலர், யக்ஞன் என்ற 2 உருவமாக பிள்ளையாக பிறந்தான். அதுல மகானுபாவரான கபிலருடைய விருத்தாந்தத்தை பத்தி ஏற்கனவே நான் உனக்கு சொன்னேன். இப்போ யக்ஞன் என்னும் பகவானுடைய சரித்திரத்தை சொல்றேன். சதரூபையோட பர்த்தாவான சுவாயம்புவ மனு சப்தாதி போக விஷயங்கள்ல மன விருப்பம் இல்லாம ராஜ்யத்தை துறந்து தவம் செய்யணும் அப்படிங்கறதுக்காக தன்னுடைய பாரியையோட வனத்துக்கு போனார். அவர் சுனந்தை நதிக்கரையில ஒத்த கால பூமியில ஊனி நின்னுண்டு 100 வருஷங்கள் வரைக்கும் கடுமையா தபஸ் பண்ணினார். அந்த சுவாயம்புவ மனு சொல்றான், இந்த உலகமெல்லாம் பரமாத்மாவால காரியங்கள்ல முயற்சி பண்ணுறது. அந்த பரமாத்மாவை இந்த உலகம் காரியத்துல முயற்சி பண்ணும்படியாக செய்ய முடியாது. அவன் தானாகவே காரியங்கள்ல முயற்சி கொள்றான். இந்த உலகமெல்லாம் ஆத்ம பரமாத்மாக்களோட உண்மையை அறியாம பிரகிருதி சம்பந்தத்தினால மதிமயங்கி தேகாத்ம பிரமாதிகளால படுத்து தூங்கினால் போல் இருக்கும் போது அந்த பரமாத்மா சர்வ காலமும் பிரகிருதிக்கு உட்படாமல் வீழ்ச்சிண்டே இருக்கான். அவன்தான் இந்த உலகத்தை அறிந்து கொள்கிறான். இந்த உலகத்தில் உள்ள சேதனா சேதன ரூபமான சமஸ்த வஸ்துக்களிலும் அவன் உள் புகுந்து நியமித்து கொண்டு தரித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு உட்படாமல் சுதந்திரமா இருக்கக்கூடிய வஸ்து எதுவுமே இல்லை. அந்த மாதிரியான வஸ்து இருக்கும் அப்படின்னு கூட நினைக்கவே வேண்டாம். தேகமும் அதை தொடர்ந்த பிள்ளை, பெண்டிர் முதலியவர்களும் வீடு, வாசல், பணம், நீர், நிலம் ஆகிய மற்றவைகளும் அவனுக்கு சேஷப்பட்டவைகள்தான். அவற்றில் எதையும் என்னுடையது என்ற அபிமானத்தோட விருப்பப்பட வேண்டாம். ஜீவனுடைய ஞானம் போல பரமபுருஷனுடைய ஞானம் கர்மத்தினால் சங்கோசத்தை அடைகிறது இல்லை. அவன் எல்லாவற்றையும் ஒரே தடவையில சாட்சாத்கரிக்கும் திறமையுடையவன். ஜீவாத்மாக்கள் கர்மத்தினால் ஞான சங்கோசம் உடையவராகையால் அவனை சாட்சாத்கரிக்க முடியாது. சமஸ்த பூதங்களுக்கும் ஆதாரனும் தன்னுடைய தேஜஸ்னால பிரகாசித்து கொண்டு இருப்பவனும் இந்த சரீரம் போன்ற விருட்சத்துல இருக்கும் பட்சி போன்ற ஜீவனோட தானும் ஒரு பட்சி போல் இருக்கும் அந்த பரம புருஷனை பணிந்து வாழுங்கள். அவனுக்கு ஆதி அந்தம் இடை எதுவுமே கிடையாது. அவனுக்கு தன்னுடையவர் என்றும்
பிறன் என்றும் பட்சபாதமும் இல்ல, எங்கும் நிறைந்தவன் அவன். இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதி நடு அந்தம் எல்லாம் அவங்கிட்ட இருந்துதான் உண்டாருது. இந்த பிரபஞ்சம் எல்லாம் அவன் ரூபந்தான். இருந்தா கூட அவன் சொரூபத்தாலும் சுபாவத்தாலும் விகாரம் இல்லாதவன். அளவிட முடியாத ஞானம் சக்தி முதலிய குணங்களின் பெருமை உடையவன். இந்த பிரபஞ்சமெல்லாம் அவனுக்கு சரீரமா இருக்கு. தேவ மனுஷ்யாதி நாமங்கள் எல்லாம் அவனைத்தான் சொல்றது. அவன் தனக்கு சரீரமான சேதனா சேதனங்களின் தோஷங்கள் தீண்டப் பெறாதவன். சமஸ்த சேதனா சேதனங்களுக்கும் உள்ளே புகுந்து கொண்டு நியமித்துக் கொண்டிருக்கிறான். ஸ்வயம் பிரகாசன். ஜீவனைப் போல கர்மத்தினால் பிறந்தவன் இல்லை. இந்த ஜகத்திற்கு அவன் காரணமானவன். அவன் தன் சக்தியான பிரகிருதியால இந்த பிரபஞ்சத்தினோட சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை எல்லாம் நடத்துறான். சப்தாதி விஷயங்கள்ல விருப்பம் இல்லாம இருக்கிறதுனால அதை அடைவதற்கு எந்த முயற்சியும் பண்ணாம உதாசீனனாக இருக்கான். ஜீவாத்மாக்கள் முதல்ல சுகத்துக்காக கர்மங்களை பண்றா. அப்படி பண்ணினாலும் விரும்பின சுகத்துக்கு பதிலா விபரீதமான துக்கமே வருது அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த கர்மங்களில் விருப்பத்தை விட்டுட்டு வைராக்கியத்தை அடையறா. ஷாட்குண்ய பூர்ணனும் சர்வேஸ்வரனுமான பரமாத்மா ஜீவாத்மாக்களை அவாவா கர்மங்களுக்கு தகுந்தபடி தூண்டி விட்டுறான். அவர்களுடைய செயலால் விளையும் பலன்ல அவனுக்கு பற்று கிடையாது. அவன் நித்யானந்த ஸ்வரூபனான தன்னை தானே அனுபவிக்கிறதால பிரயோஜனங்கள் எல்லாம் கைகூட பெற்றிருப்பது மட்டுமே தவிர அவனை தொடர்ந்திருக்கும் பிராணிகளும் கர்ம பலன்களில் மனப்பற்று செய்து வருத்தப்படவே மாட்டா. அந்த பரம புருஷன் ஜீவர்களின் கர்மங்களுக்கு தகுந்தபடி அவளை தூண்டி விடுறான். அகங்காரம் இல்லாதவன், எல்லாம் அறிந்தவன், ஆத்மா அனுபவத்தில் நிறைந்தவன். அவனை தூண்டுகிறவர்கள் யாரும் கிடையாது. அவன் தன்னை தொடரும் பக்தர்களுக்கு தன்னோடு ஒத்திருக்கும்படி அருள் பண்றவன். தன் சுபாவத்தில் இருந்து மாறவே மாட்டான். சர்வ சக்திகளும் உடையவன். சமஸ்த தர்மங்களையும் பாதுகாக்கிறவன். அப்பேற்பட்ட அந்த பரமபுருஷனை நான் சரணமடைகிறேன் என்று சொல்லி சுவாயம்புவ மனு தபஸ் பண்றார். இப்படி மன ஊக்கத்தோடு மந்திர ரூபமான உபனிஷத்தை ஜபித்துக் கொண்டிருக்கிற சுவாயம்புவ மனுவை பார்த்துட்டு அசுரர்களும் ராட்சசர்களும் பசியினால அவனை அப்படியே முழுங்கிடணும் அப்படிங்கறதுக்காக வேகமா ஓடி வரா. உலகங்களை பாதுகாக்கும் பொருட்டு யஜ்ஞன் என்ற பெயர் கொண்டு அவதரிக்கும் சர்வாந்தராத்மாவான அந்த பகவான் யாமர்கள் என்ற பெயரை உடைய தன் புதல்வர்களோடு சேர்ந்து அசுரர்களும் ராட்சசர்களும் மனுவை பட்சிக்க உத்தேசிருப்பதை அறிந்து அவளை வதச்சு சொர்க்கத்தை பாதுகாக்கிறா. அக்னியின் புதல்வனான சுவாரோசிஷன் என்பவன் இரண்டாவது மனுவாக இருந்தான். அவனுக்கு தியுமான், சுஷேனன், ரோச்சிஷ்மான் அப்படின்னு 3 பிள்ளைகள். அந்த மன்வந்திரத்துல யக்ஞ பகவானுடைய பிள்ளையான ரோச்சனன் இந்திரனா இருந்தான். துஷிதர்கள் அப்படிங்கிறவாளும் மற்றும் பலரும் தேவர்களா இருந்தா. ஔர்ஜர், ஸ்தம்பர் முதலிய 7 பிராமண சிரேஷ்டர்கள் சப்த ரிஷிகளா இருந்தா. வேதசிரஸ் அப்படிங்கிற ஒரு ரிஷிக்கு துஷிதை அப்படின்னு ஒரு பாரியை இருந்தால். பகவான் தேவதைகளால் பிரார்த்திக்கப்பட்டதால அந்த துஷித இடத்துல விபு அப்படிங்கிற பெயரோட பிறந்தார். விரதங்களை தவறாமல் அனுஷ்டிக்கிற தன்மையுடைய 28,000 முனிவர்கள் கௌமார அவஸ்தையில் பிரம்மச்சாரியாக இருந்த அந்த விபுவின் ஆச்சாரத்தை தானும் ஃபாலோ பண்ணினா. பிரியவிரதனுடைய பிள்ளையான உத்தமன் என்பவன் 3வது மனுவாக இருந்தான். சவணன், சுருஞ்சயன், யக்ஞன், ஹோத்ரன் இவாள்லாம் உத்தமனோட பிள்ளைகள் தான். வசிஷ்டருடைய பிள்ளைகளான பிரமத்தன் முதலியவர்கள்லாம் சப்த ரிஷிகளா இருந்தா. சத்தியர்களும் தேவஸ்ருதர்களும் பத்திரர்களும் தேவகணங்களாக இருந்தா. சத்யஜித் அப்படிங்கிறவன் இந்திரனாக இருந்தான். தர்மனுடைய பாரியையாகிய புன்றுத இடத்துல பகவான் சத்யசேனன் அப்படிங்கிற பேர்ல பிறந்தார். அவன் சத்யவிரதர் முதலிய தேவர்களோடு இந்திரனாகிய சத்யஜித்துக்கு நண்பனாகி பொய் பேசும் தன்மையரும்
துர்நடத்தை உடையவரும் துஷ்டர்களும் பிராணிகளுக்கு துரோகம் செய்பவருமான யக்ஷர்களையும் ராட்சசர்களையும் பூதகணங்களையும் வதைக்கிறான். உத்தமனுடைய உடன் பிறந்தவனான தாமசன் 4வது மனுவாக இருந்தான். இவனுக்கு விருஷன், கியாதி, நரன், கேது முதலிய 10 பேர் அவனுடைய பிள்ளைகள். சத்தியகர்களும் ஹரிகளும் வீரர்களும் தேவகணங்களாக இருந்தா. திரிசிகன் என்பவன் இந்திரனாக இருந்தான். அந்த தாமச மனுவின் காலத்துல ஜோதிர், வியோமர் முதலிய அந்தணர்கள் சப்த ரிஷிகளாக இருந்தா. மன்னவனே, அந்த மன்வந்திரத்துல வித்ருதியின் பிள்ளைகள் வைத்ருதர்கள் என்ற பெயர்ல தேவதைகளாக இருந்தா. அவர்கள் கால கிரமத்துல அத்தியனம் செய்பவர்கள் இல்லாத காரணத்தினால அழிந்து போன வேதங்களை தங்களுடைய புத்தி பலத்தினால கொண்டு இருந்தா. அந்த மன்வந்திரத்திலும் ஹரிமேத்தருடைய பாரியையாகிய ஹரிணி என்பவளிடம் பகவான் ஹரி என்ற பெயரோடு அவதாரம் பண்றார். அவனே கஜேந்திர ஆழ்வானை முதலியிடமிருந்து விடுவித்தான். பரீட்சித்து ராஜன் கேட்கிறான், சுகமுனிவரே, ஸ்ரீஹரி என்னும் பகவான் முதலியால் பிடியுண்ட யானையை விடுவிச்சான் அப்படின்னு சொல்றேளே, அதை எங்களுக்கு கேட்க ரொம்ப ஆசையா இருக்கு, அதை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கிறான். இப்படி இந்த கஜேந்திரனுடைய மோட்சத்தை கேட்க பரீட்சித்துக்கு மட்டுமா ஆசையா இருக்கு, நமக்கு கூட தான் ஆசையா இருக்கு இல்லையா? எந்தெந்த கதைகளில் தன்னை பற்றினவருடைய வருத்தங்களை போக்கும் பெருமையுடைய பரம புருஷன் பாடப்படுகின்றானோ அந்தந்த கதைகள் எல்லாம் புண்ணியத்தை தரக்கூடியவை. அது தனத்தை தரும், சுபங்களை எல்லாம் தரும். ஆதலால் பகவானுடைய புகழை உட்கொண்ட கஜேந்திர மோட்ச விருத்தாந்தத்தை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்கிறான். சூதர் சொல்றார், அந்தணர்களே, பிராயோபவேசம் செய்யும் பரீட்சித்து ராஜன் பகவானுடைய கதையை சொல்லும்படி கேட்டதும் ஸ்ரீ சுகமுனிவர் அவனை அப்படியே புகழ்ந்து சபையில் முனிவர்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கஜேந்திர மோட்ச விருத்தாந்தத்தை சொல்ல ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லி இந்த முதல் அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 2வது அத்தியாயத்துல கஜேந்திர மோட்ச விருத்தாந்தத்தை பத்தி சொல்றார். அதை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.